அன்னை வயத்தில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலகும் தானே தோன்றியனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி
பெரியோர்களே, சபை நிறைந்த என் தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, சிங்கங்களே, வீதியில் ஆங்காங்கு நின்று கொண்டிருப்பவர்களே, இருப்பவர்களே, அதாவது இந்த சென்னை மாநகரத்திலே, பள்ளிக்கரணை மாநகரத்தில், இங்கே மக்களுக்கெல்லாம் பேரும் புகழும் பெற்று பெரிதாக அமைந்திருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் டெக்டைல்ஸ் மாநகரத்திலே அப்பேற்பட்ட இந்த பெரிய ஜவுளி கடை நிறுவனத்தின் சார்பாக வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு புது வருடத்தை முன்னிட்டு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்வாக புத்தாண்டு திருவிழாவை கொண்டாடணும்னு சொல்லி, அதாவது சென்னை மாநகரத்திலே வாழ்ந்து வந்தாலும் இங்கே இருந்து வந்தாலும் சரி, இந்த வில்லுப்பாட்டு என்பது இந்த வில்லுப்பாட்டு என்பது தென் மாவட்டங்களில் மட்டுமே ரொம்ப சிறப்பாக இருந்து வரக்கூடியது. ஆமா, தென் மாவட்டங்களில் மட்டுமே இருந்து வரக்கூடிய இந்த வில்லுப்பாட்டை நம்ம ஊரு பிள்ளையை இந்த சென்னை மாநகரத்து மக்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. சட்டிக்குள்ள மட்டும் குதிரையை ஓட்டக்கூடாது, உள்ள ஓட்டக்கூடாது. சட்டிக்குள்ள மாத்திரம் ஓட்டினா அந்த சட்டி மாத்திரம் தான் குதிரை சுத்தி சுத்தி வரும், சுத்தி வரும். அப்படி இருப்பதனால நாமல் பாடக்கூடிய கதைகளை இந்த வில்லுப்பாட்டை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தும் வண்ணமாக, அதாவது புத்தாண்டு திருவிழாவை அவங்க வெகு சிறப்பாக கொண்டாடணும்னு சொன்னா எப்படி வேணாலும் கொண்டாடி இருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் அல்லாமல் இந்த நிறுவனத்தார் அவர்கள் சார்பாக அவர்களுடைய ஆலயத்திலே நாமல் பாடி இருந்தோம் மூலக்கரையிலே. அதற்கு அடுத்தாலே நிறுவனத்தார் அவர்கள் இங்கேயும் வைத்து நாமளை தெரியப்படுத்த வேண்டும் என்று பிறகு புத்தாண்டை தெரியப்படுத்தும் விதமாக நாமளை இந்த வில்லுப்பாட்டாகவே வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் இந்த நிறுவனத்தார் அவர்களுக்கும் எங்கள் முனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு இடத்திலேயுமே முதலாகவே வில்லிசை வந்து ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் வில்லிசையோ சொல்லிசை என்பார்கள். இயல், இசை, நாடகம் இம்மூன்றும் சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. அப்பேற்பட்ட வில்லிசையை தென் மாவட்டங்களில் இருந்து வடக்க வர இப்ப எல்லா மாவட்டங்களிலும் மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கான மக்களுடைய ஆதரவிற்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வில்லுப்பாட்டை எந்த இடத்திலேயும் நாம முதலாகவே ஆரம்பித்தாலும், அந்த ஆலயமாக இருந்தாலும் எந்த ஒரு இடத்திலே நாமல் வில்லிசையை ஆரம்பித்தாலும் முதலாகவே சாஸ்தாவினுடைய திருக்கதைகளைத்தான் முதலாவது ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஏன் சாஸ்தா கதை ஆரம்பிக்கணும்? அதாவது அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் அருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா சபரிமலை ஐயனார் வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே அந்த இடத்திற்கு வரும் என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே ஜெயச்சந்திரன் டெக்ஸின் சார்பாக சரி அண்ணாவி மாதவி அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்பட்டு உள்ளது. சாரி ஒரு சாரி கொடுக்கப்பட்டுள்ளது. அதே ஜெயச்சந்திரனுடைய டெக்ஸ்டைல் டைலிங் சார்பாக கிப்ஸ் ஒண்ணு அண்ணாவி நம்ம மாதவி நம்ம பேத்திக்கு அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். நமக்கு வேட்டி சட்டையும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீர் ஊரூரா கேட்டுக்கிட்டாலையும் நீ ஒண்ணும் கவலைப்படாத தாத்தா. என்ன சவுளி கடையில இருந்துக்க தினமும் ஒண்ணு கட்டிக்கலாம். அண்ணாச்சி நமக்கு சாரதி வேட்டி ஒண்ணும் ஒரு சட்டையும் கொடுப்பாங்க, ஆளுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க. தருவாங்க உங்களுக்கு போகும்போது தருவாங்க. எனக்கு தானே உனக்கு அழுதப்படதானே பால் குடிக்கும். பரவாயில்ல. கேட்டா தான் கொடுப்பாங்க. ஆகையினாலே சரி வில்லிசையிலே முதலாகவே சாஸ்தாவினுடைய கதையை பாடுவதுதான் சாஸ்திரம் என்பார்கள். அதனால் அங்கே வார்த்தையில் சாஸ்தாவை பிறவி செய்துவிட்டு இந்த பள்ளிக்கரணையில எத்தனையோ தெய்வங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அதனால நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கருமாரியம்மன், காளியம்மன், பொன்னியம்மன் இப்படி எல்லாம் தெய்வங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. தாத்தா
வார் நைஸ். நீ யாரு தாத்தா? ரொம்ப முக்காத, என்ன தையல் புரிந்துரும் பிறகு. நான் அம்மா வந்தான்னு சொன்னா எனக்கு ஆதாரம் இப்படித்தான் வரும். உன் மேல வாரவா யாரு? என் மேல வரது அடங்காப்படாடி. அடங்காப்படாடி உங்க ஊர்ல இருக்கால, இங்க என்ன வேலை? அவதானே எங்க போனாலும் பின்னாடியே வந்துருதா தாயி. அப்படியா? வந்து என்ன ஒரு குலுக்குதா. நான் சொன்னேன் நானே நொஞ்சி போய் இருக்கேன். தாயே என் மேல வராத, நீ இந்த கெதியா இருக்கவங்க கூட போய் நீ ஆதாரணையா சாமி ஆடுன்னு சொன்னா கேட்க மாட்டோம்க்கா. நீ தாப்பா பத்த சுத்தமா இருக்க, பத்தியா இருக்க. அதனால நீ பத்து சுத்தமா இருக்கியா? பத்தியா இருக்க. குளிச்சு 3 மாசம் ஆகுது, உன் மேல சாமி வருமா? நல்ல டாக்டரை பாரு, செக்கப் தான். ஆமா, அப்புறம் 3 மாசம் ஆகுதுங்க இல்ல. ஆகையினாலே கருமாரி அம்மன் காளியம்மன் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலே அம்மனுடைய திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும், எங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும், எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும், தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும், அதாவது இங்க இருக்கிறவங்கல்ல சில பேர் வில்லுப்பாட்டை ஏற்கனவே பார்த்திருக்கலாம், சில பேர் மொத்தமா பார்க்காதவங்களாவும் இருக்கலாம், சில பேருக்கு இது என்னன்னே தெரியாம கூட இருக்கலாம், சில பேர் செல்லுல மட்டும் பார்த்திருப்பாங்க. ஆகையினாலே ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. 6 பிள்ளை 100 குற்றங்கள். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பளீர் அனுப்பிகளோ அந்த மாதிரி இவங்க 5 பேரையும் சேர்த்து அடிங்க. அப்போ தாத்தாவை மட்டும் கூட்டு போங்க, என்ன மாத்திரம் அடியாதங்க. 6 பேருக்கும் சேர்த்து அன்பா தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப அன்பா தான் சொல்லுவேன். அவர் அடிவங்கன்னு ஆசைப்படுறாரு, அவரை மட்டும் அடிங்க. அதனால அவரை மட்டும் கூட்டு போய் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குவாரு. அதாவது ஒரு வீட்டுல ஒரு குழந்தையானது தாய்தாப்பன் சொல்ல கேட்கலன்னு சொன்னா அடிப்பாங்க. அது மாதிரி தவறு செய்தா தான் நம்மள அடிப்பாங்க. தவறு செய்தா தானே அடிப்பாங்க. நம்ம எல்லாம் நல்ல பிள்ளைங்களா இருக்கோம். 6 பிள்ளை 100 குச்சங்கள். சரி, அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மனுடைய கதைகளை பாடி முடித்து அதற்கு அடுத்தாலே அம்மனுடைய கும்மி பாடல், அம்மனுடைய அழைப்புகளை பாட இருக்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அருகிற புத்திரனாகவே வந்து பிறந்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தந்து பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடகல கடத்தி இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்பார். ஆதி
ஆமையா சக்தியோட ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். இருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 7-14 உலகத்தை இறைவன் படைத்து 224 பூரணங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்தார். நாமலை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமலை எதற்காக படைத்தார்? நாமலை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? அதாவது என்ன மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதுக்கு ஐயா? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சரி ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். அப்ப நம்மகிட்ட யார்கிட்டயாவது ஒற்றுமை இருக்கா? ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று உலகத்தை படைத்தார். நம்ம 6 பேருக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே, உலக மக்களிடத்தில் இருக்குமா? கரெக்டா சொல்லிட்டியா? நம்ம 6 பேத்துக்குள்ள என்ன ஒற்றுமை இல்ல? நீ நல்லா இருந்தேன்னு சொன்னா தாத்தாவுக்கு மனசு சங்கடமா இருக்கு, வருத்தப்படுறாரு. தாத்தா 10 ரூபாய்க்கு கூட 10 ரூபாய்க்கு வேலை பார்த்தா உனக்கு சங்கடமா இருக்கு. அப்ப எப்படி எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்க? அவர் வாழ எனக்கு பிடிக்கல, நான் வாழ அவருக்கு பிடிக்கல. அதாவது இந்த உலகம் எல்லாம் ஒற்றுமையாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது என்னைக்கு மாறும் தெரியுமா? என்னைக்கு? அடுத்தவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் என்னைக்கு ஆனந்தப்படுகிறாரோ அன்னைக்கு தான் இந்த உலகமே ஒற்றுமையா மாறும். நடக்கக்கூடிய காரியமா? இப்போ நீ ஒரு பெரிய வீடு கட்டிட்டேன்னு வையே, நேத்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு நல்ல வீடு வாசல் கட்டி இருந்தேன்னா அதுக்கு சொல்லுவாங்க, இவனுக்கு வந்த வாழ்க்கைய பாரு, நேத்து தெருவுல கிடந்தான், இன்னைக்கு இவனுக்கு வீடுதான் வாசல் தான் அப்படின்னு பேசுவாங்க. நல்லா வாழ்ந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னு சொன்னா அதுக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஏற்கனவே தெரியும் இவனுக்கு இதுவும் வரும் இதுக்கு மேலையும் வரும்னு. என்ன வரும்? வெள்ளை வேட்டி சட்டையை போட்டு மேற்கு கிழக்கு வந்தான் பாத்தியா, அப்பமே இவனுக்கு இதுக்கு மேலையும் வரும் நினைச்சேன். பரவாயில்ல கடவுள் கண்ணு முன்ன காட்டிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுவா. அண்ணாச்சி நம்ம வில்லு கட்டமுல தம்பி எப்ப வில்லு படிப்பீங்கன்னு கேட்டாரு. அப்படியா? பரவாயில்ல சொன்ன அண்ணாச்சி இப்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனா நீங்க வில்லு முடிஞ்ச பிறகு எங்க போகணும்னு சொல்லிருக்கீங்க. அதனால உட்கார்ந்துக்காரு. பரவாயில்ல. அப்போ இந்த உலகத்திலே ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவருக்கு பொறாமைப்படுகிறார்கள். நீ நல்ல வீடு கட்டினேன்னா நான் பெரிய வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். நீ ஒரு பைக் வாங்கினேன்னா நம்ம ஒரு கார் வாங்கிடணும்னு நினைக்கும். அம்மா நல்ல செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா அவன் மருமகளை மட்டும் நல்ல செவத்த பொண்ணா கொண்டு வந்திருக்கா, நம்ம பிள்ளைக்கு செவத்த பொண்ணா பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் இருக்கு. அப்ப எதை கண்டாலும் எதை பார்த்தாலும் பொறாமைப்படக்கூடிய இந்த உலகத்திலே ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும்தான் மனிதன் பொறாமைப்பட மாட்டானா? என்ன காரியம்? அவன் செத்துட்டா நம்ம சீக்கிரம் செத்துறணும் யாராவது நினைக்குமா? ஒருவரும் நினைக்க மாட்டாங்க. நல்ல வேளை செத்து போயிட்டான், அவன் வீட்டை சேர்த்து நம்ம வாங்கி வச்சுக்கிடுவோம், நம்ம கூட 50 வருஷம் வாழ நினைப்போம் அப்படின்னு நினைப்போம். அப்போ உலகத்தில் பொறாமைப்படாத ஒரே காரியம் மரணத்தை மட்டும்தான் மனிதன் பொறாமைப்படவில்லை. அப்பேற்பட்ட இந்த மனிதர்களை எல்லாம் மண் உலகிலே படைத்து சிவனுடைய வடிவத்திலே இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே கருமாரி அம்மா, அந்த சக்தியின் வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கிறார் அல்லவா? 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைனா என்ன ஆசை? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. 3 ஆசை ஒரு மனுஷனுக்கு தேவைதான். ஆமா, இப்படி 3 ஆசைகளை கொடுத்து எண்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயிற்றை கொடுத்தார். வயத்தை மட்டும் குறைச்சிட்டார். ஏன் வயத்தை மட்டும் குறைத்தாருன்னா எண்சான் உடம்புனா என்ன தெரியுமா ஐயா? கட்டையரா இருந்தாலும் நெட்டையரா இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்குமா? அது உண்மைதான். இது உண்மை. இந்த எண்சான் உடம்புல ஆண்டவன் ஒரே ஒரு
ஒரு சான் மட்டும்தான் வயத்தை கொடுத்திருக்கிறார். வயத்தை குறைஞ்சிட்ட எப்பா என்ன ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு. எங்கெல்லாம் பாடுபடுறோம். ஊரு விட்டு ஊரு, சரி, மாவட்டம் விட்டு மாவட்டம், நாடு விட்டு நாடு, நகரம் விட்டு நகரம், இந்த மெட்ராஸ் வரைக்கும் வர வேண்டி இருக்கு. இருக்குல்ல, எதுக்கு? வயத்துக்கு. எல்லாம் ஒருவன் சாப்பாட்டுக்கு இந்த பாடு. அதேதான் அதேதான். அப்ப ஒரு சான வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? உலகத்தில் விளையக்கூடிய பொருட்கள் காணாது. அதுக்குத்தான் சிவபெருமான் மனிதர்களை இப்படித்தான் படைக்க வேண்டும் என்று நம்மளை சரியாகத்தான் படைத்திருக்கிறார். நம்ம கண்ணாடியை பார்த்து ஆண்டவன் நம்ம மூக்க நல்லா வச்சிருக்கலாமோ, கொஞ்சம் நல்லா நம்ம வாயை நல்லா கொடுத்திருக்கலாமோ, மூக்கு மாதிரி தான் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க, அந்த கண்ணை கொஞ்சம் நல்லா படைச்சிருக்கலாமோ, கல்ல மட்டும் கொஞ்சம் ஆண்டவன் வரிசையா படைக்க கூடாதா? சில தாய்மார்கள் நினைப்பாங்க எப்படி இப்பவும் கவலை இல்ல, கொஞ்சம் செலவாகும், ஆஸ்பத்திரிக்கு வந்தேன்னா உனக்கு நல்லா இழுத்து கட்டிடலாம். பிறகு டூ லேட் வயசு 55 வயசு ஆயிட்டு நம்ம கட்டி என்ன செய்ய போறோம்? சில தாய்மார்கள் நமக்கு கொஞ்சம் முடி நீளமா இருந்திருக்கலாமோ அப்படின்னு கண்ணாடியை பார்த்து நம்ம கவலைப்படுகிறோம். ஆமா கவலைப்படுவோம். ஆனால் என்ன இந்த உலகத்திலே நிறைவாக இருப்பவர்கள் எல்லாரும் குறைவுள்ள மனிதர்களை பார்த்தா நமக்கு இருக்கும் குறைவு தெரியாது. கண் இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கால் இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவன் நமக்கு எல்லாத்தையும் திடமா கொடுத்திருக்காரு, உழைச்சு சாப்பிட தெம்பையும் கொடுத்திருக்காரு. நல்ல தெம்ப கொடுத்திருக்காரு ஆண்டவன், நல்ல உடம்ப குறலாம படைச்சிருக்காரு. பிறகு காலையில ஒரு வாட்டி ஆண்டவனை கும்பிடணும், மத்தியானம் ஒரு வாட்டி கும்பிடணும் சாமிய, சாயந்தரம் ஒரு வாட்டி சாமியை கும்பிடணும். அப்ப இந்த சிவபெருமான் இதற்கு மேல மனிதனுக்கு எந்த உருவமுமே வேண்டாம், இதோடு முடிச்சுக்கேன்னு சொல்லித்தான் தலையில முடின்னு தான் ஆண்டவன் முடிய கொடுத்தார். அந்த முடிய கொடுத்தார், அதுக்குத்தான் நம்ம முடின்னு சொல்லுகிறோம். அந்த முடிக்கு மேல எதுவும் முளைக்காது, முடிக்கு மேல முளைக்காதுன்னா நல்ல தலையில 4 ஈரு 4 பேனு இருக்கும். இந்த தலை இந்த பின்னால இருக்காரு பாருங்க தாளக்காரு, அந்த தாளக்கார தலையில ஒரு 4 பேன் இருக்கு. அந்த 4 பேன் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. தாத்தா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு? இந்த மொட்டை தலைய மண்டையில நாங்க 4 பேர் இருக்கோம், 4 பேரு ஒன்னா நின்னு ஒரு ஒளிவு முறைவா குளிக்க முடியல, ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட முடியல அப்படின்னு என்கிட்ட வந்து அந்த பேனு கம்ப்ளைண்ட் பண்ணுது. மானங்கட்ட மண்டையை விட்டு இறங்கி ஓடி வேண்டியதான அந்த பேனு, மானங்கட்ட பேனு மண்டையை விட்டு இறங்கி போயிடலாம், அதுக்கு இறங்க முடியல, அது மனசு இல்ல, மனசு மண்டை கொஞ்சம் நல்ல பெரிய மண்டை வழுவழுன்னு இருக்காருங்க, நின்னுக்கிட்டு இறங்க மாட்ட முடியும். அப்ப இவ்விதமாகவே ஆண்டவன் நாமளை எல்லாம் இவ்வுலகத்திலே படைத்து இறைவனாகிய பகவான் மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இந்த உலகத்திலே அதோடு போராது என்று சொல்லி இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். 30 நாளிகை என்பது 12 மணி நேரம். 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம், ஒரு நாள் ஒரு பொழுது. அப்ப இரவெல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை உறக்கத்தை படைத்து ஆண்டவே ராத்திரி தூங்கணும்னு நமக்கு உறக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த மெட்ராஸ்ல பார்த்தா மக்கள் ராத்திரியும் போய்கிட்டு இருக்காங்க, நைட்டும் போய்கிட்டு இருக்காங்க, பகல்லையும் போய்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? ராத்திரி கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா கூட 10 ரூபா கொடுத்துருவாங்களா? இந்த மாசத்துல நம்ம வீட்டுக்கு கூட 10 ரூபா அனுப்பி வச்சிடலாமா? கடத்தை அடைச்சிடலாமா? ஒரு வீட்டை கட்டிடலாமா? ஒரு பைக்கை வாங்கிடலாமா? அப்படின்னு நம்ம எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இந்த உலகத்தில். அப்ப இப்படியாகவே படைத்த இறைவன் உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, என்ன செய்ய வேண்டும்? பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று என் ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து அவன் நாடு எங்கும் படியிழந்தார், நாடு எங்கும் படியிழந்தார்.
செய்தார். அழகா செய்தாள். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்தாள். அந்த காலத்துல என்ன ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரிட்டு அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியும் தூக்கி போட்டு காடு விரைக்கு வேலைக்கு போவார். அப்ப வேலைக்கு போனாங்கன்னா ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையிலே அந்த ஐயா நின்று வரப்பு வெட்டுவாராம். ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையிலே வரப்பட்டுனா அவருக்கு சம்பளம் எவ்வளவு? வெறும் 1.25 ரூபா. ரொம்ப கம்மியா இருக்கு. 1.25 ரூபானா அப்ப பெரிய துட்டு. அந்த காலத்துல பெரிய துட்டு. அத கொண்டு வந்து வீட்டுக்காரம்மா கையில கொடுத்தா அழகா கொடுத்தா பெண்ணா பிறந்தவா என்ன செய்வா? புருஷன் வரங்குள்ள ஒரு சோறு கறிய பொங்கி அழகா பொங்கி வச்சு ஒரு முட்டையை அவிச்சு அவருக்கு வெந்நீர் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு எதிர்பார்ப்பாளாம். ஆமா இது எதுக்கு இந்த சிரிப்பு? இப்படி எல்லாம் சிரிச்சா அவர் வீட்டுக்கே வர மாட்டாரு. இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு போலுக்கு. சிரிச்ச முகம் சீதேவின்னா புன்னகை சிந்தி பல் தெரியாம சிரிக்கணுமா? எனக்கு அப்படி சிரிக்க தெரியாது, இப்படித்தான் சிரிப்பேன். ஆமா சிரிந்தா தானே சிரிச்சேன். பெண்கள்கிட்ட வந்து பல சிரிப்பு இருக்கு. ஆமா ஒரு சிரிப்பு சிரிச்சாங்கன்னா என்னய்யா சவுடிக்கு ஜெயிச்சிருந்தோம் டெக்ஸ்டைல்ஸுக்கு நம்ம சவுடி எடுக்க போவோம் ஆமா அப்படின்னு சொல்லி சிரிக்கான்னு அர்த்தம். சரிதான். இன்னொரு சிரிப்பு சிரிச்சான்னா எப்படி நம்ம தங்க கடைக்கு நம்ம டெக்லஸ் எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லுதான்னு அர்த்தம். சரி. இன்னொரு சிரிப்பு சிரிச்சான்னா சினிமாவுக்கு போவோம்னு அர்த்தம். அப்படியா? ஆமா. இன்னொரு சிரிப்பு முக்கியமான சிரிப்பு இருக்கு. என்ன சிரிப்பு? ஒரு சிரிப்பு சிரிச்சான்னு வைங்களேன், என்ன அது டூர் போமான்னு அர்த்தம். டூர். ஆமா. இப்படி பெண்கள் வந்து பல சிரிப்பு சிரிப்பாங்க. அப்ப சிரிச்ச மகன் சீதேவியா நின்னு ஏயா நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதா? நீங்க அழுத்து உட்கார வேண்டாம். கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க. அப்படியா? அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டு பாத பூஜை முடித்து பணிவிடை எல்லாம் செய்வார்களா? அந்த காலத்துல கட்டிய கணவனே கண்கண்ட தெய்வமா நினைத்திருக்கிறாங்க. அவர் காட்டுக்கு வேலைக்கு போனாருன்னா அவர் போன திசையை பார்த்து இந்த அம்மா கால் நீட்டி உட்கார மாட்டாளா? ஏன் உட்கார மாட்டான்னா தெற்க கன்னியாகுமரிக்கு போயிருந்தா தெற்க பார்த்து கால் நீட்ட மாட்டா. கிழக்க தூத்துக்குடி போயிருந்தா அங்க பார்த்து கால் நீட்ட மாட்டா. நீட்னா அவளை மிதிச்சத மாதிரி ஆயுமா. ஆமா. அந்த காலம் அவ்வளவு மதிப்பா வச்சிருக்காங்க. வடக்க பார்த்து நீட்ட மாட்டா. அங்க பார்த்து நீட்ட மாட்டா. அப்ப கிணத்து வேலைக்கு போனாவா? கட்டிய கணவன் எந்த திசையை பார்த்து வேலைக்கு போயிருந்தாலும் அந்த பக்கம் கால் நீட்ட மாட்டாங்க. நீ கிணத்து வேலைக்கு போனா ஆட்சிய தலைகீழ நிக்க சொல்லு. அப்படியா? நைட்டியை போட்டு நிக்கணும். அப்போ அந்த காலத்துல அப்படியெல்லாம் பணிவிடை பார்த்தாங்க. ஆனா இப்ப அப்படியா? இல்ல. இப்ப அப்படி கிடையாது. இல்லையா? இப்ப வீட்டுக்காரு வரும்போது சோபாவில உட்கார்ந்து அவர் நெஞ்சதிர காலை நீட்டி உட்கார்ந்தா தான் தாய்மார்களுக்கு கால் விளைச்சலே கேக்கு பார்த்துக்கோ. உட்கார்ந்தா கூட பரவாயில்ல. இல்லன்னா அவன் அமைக்கி விட்டா தான் கால் வலி கேட்கும். அப்படி உட்கார்ந்தா கூட பரவாயில்ல. என் தம்பி பொண்டாட்டி நாயை கேட்ட மாதிரி கேப்பா. ஆமா. நீ வேலைக்கு போற மனுஷன் வரும்போது சாயந்தரம் வந்தா தண்ணி போட்டு வர அப்படின்னு. ஆனா என் பொண்டாட்டி என்ன நீன்னு சொல்ல மாட்டா. அப்படியா? அவன் சில நேரம் கோவம் தான் மடப்பே அப்படின்பா. சொல்ல மாட்டேன். நீன்னு சொல்ல மாட்டாளா? கோவம் வந்தா மடப்பேன்னு கேட்பாளா? சொல்ல நான் வெளியே யாரையும் சொல்ல ரொம்ப மதிப்பா இருக்குல்ல. அன்பான வார்த்தை அவருக்கு. அப்ப இந்த கைலாசத்திலே பகவானும் பார்வதியுமாக இப்படியாகவே களைப்பாரி இளைப்பாரி கையிலே கொழு வந்து